இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி 90s கிட்ஸுக்கு பிடிச்ச கதையில் ஒன்று, அக்பர் பீர்பால் கதை. அக்பரும் பீர்பாலும் அரசவையில் ஆலோசனை நடத்துவது வழக்கம். அதுபோல் அன்று இரவும் ஆலோசனை நடந்தது. அது ஒரு குளிர்கால இரவு. அரண்மனைக்கு பின்புறம் உள்ள குளக்கரையில் அரசரும் பீர்பாலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அரசன் பீர்பாலிடம், இந்த குளக்கரையில் உள்ள நீரில் இரவு முழுவதும் நிற்க முடியுமா என்ற கேள்வியை கேட்டார். பீர்பால் அரசரிடம், நிற்க முடியாத அரசே, ஆனால் இதற்கு பரிசு கிடைத்தால் இதை சவாலாக எடுத்துக்கிட்டு நின்று காட்டுபவரும் உண்டு அப்படின்னு சொன்னார். அக்பர், ஓகே, நான் பரிசு தருகிறேன். இந்த குளிர்ந்த நீரில் இரவு முழுவதும் எவர் ஒருவர் நிற்கிறாரோ அவருக்கு நான் பொற்காசு பரிசளிக்கிறேன் என்றார். அதை கேட்ட பீர்பால், சரி அரசே, இதற்கு தகுந்த நபரை நான் அழைத்து வருகிறேன் என்றார். பீர்பால் தன் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஒரு ஏழை விவசாயியிடம் இதை பற்றி கூறினார். அவரும் அதை கேட்டுவிட்டு, நான் அந்த குளிர்ந்த நீரில் நிற்கிறேன் என கூறினான். அந்த விவசாயி அவன் வறுமையை நீக்குவதற்காக அதை ஒப்புக்கொண்டான். பீர்பால் அந்த விவசாயியை அரசரிடம் அறிமுகம் செய்து வைத்தார். விவசாயி அரசரிடம், இந்த சவாலை நான் செய்து காட்டுகிறேன் என்றார். அதை கேட்ட அரசர் சபாஷ் என்று கூறினார். அன்று இரவு அந்த விவசாயி குளத்தில் இறங்கினான். அதை கண்காணிக்க 2 காவலர்களும் அரசர் நியமித்தார். மறுநாள் அரசர் மற்றும் பீர்பாலும் அங்கு வந்து பார்வையிட்டனர். அப்பொழுது அரசர் அந்த விவசாயியிடம், எப்படி இரவு முழுவதும் இந்த குளிர்ந்த நீரில் நின்றாய் என்று கேள்வி கேட்டார். அதற்கு அந்த விவசாயி, தூரத்தில் ஒரு விளக்கு எரிந்தது, அதை நான் பார்த்து கொண்டே நின்றுவிட்டேன் என்றார். அதை கேட்ட அரசர், அப்பொழுது நீர் அந்த விளக்கின் சூட்டால் தான் இந்த குளிரை போக்கினாயா என்று கேட்டார். இல்லை மன்னா, நீங்கள் தவறாக எண்ணாதீர்கள் அப்படின்னு சொன்னார் அந்த விவசாயி. அரசன் அந்த விவசாயியின் தரப்பை பேச விடாமல் பரிசு தராமல் அரண்மனையை விட்டு வெளியேற்றினார். அதை கவனித்த பீர்பால் அரசருக்கு உண்மையை உணர செய்ய வேண்டும் என்று எண்ணினார். அன்று இரவு அரசர் உணவு சாப்பிடும் நேரம் ஆனது. அப்பொழுது அரசர் உணவு சமைக்கும் அறைக்கு சென்று பார்த்தார். சமையல் பாத்திரம் 10 அடி தொங்க விடப்பட்டு இருந்தது. கீழே நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அதை கண்டு அரசர், எப்படி 10 அடி உயரத்தில் பாத்திரம் இருந்தால் சமையல் எப்படி ஆகும் என்று கேட்டார். அப்பொழுது பீர்பால் அங்கு வந்து, விவசாயி எப்படி அந்த விளக்கின் ஒளியின் குளிரை தாக்கு பிடித்தார் என்று நீங்கள் சொன்னீங்களோ அப்படிதான் மன்னா, இந்த பாத்திரமும் சூடேறி சமையல் ரெடியாகும். அக்பர் உண்மையை உணர்ந்தார். அந்த விவசாயியை அரண்மனைக்கு அழைத்து வர சொன்னார். விவசாயி வந்ததும் தன் சார்பாக நடந்த தவறுக்கு வருந்தினார். அதை கேட்டு விவசாயி கண்கலங்கி நின்றார். அவருக்கு பரிசாக பொன்காசுகளை கொடுத்தார். இந்த கதையோட கருத்து என்னன்னா, நேர்மைக்கு கிடைத்த பரிசு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.